ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து அறிஞர் அண்ணா சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல். பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். அடுத்து பாருங்கள். பொங்கற் புது நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொழிவு சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர். நாட்டிற்கு ஒரு பொழிவு சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர் அறிஞர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். பொங்கற் புது நாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த இதை எந்த இதழில் அண்ணா விளக்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதழோட நேம் காஞ்சி. அடுத்து, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை, அதுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தான் தரப்பட வேண்டும் என கூறியது அறிஞர் அண்ணா. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெரு வெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டவர் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? சரியான விடை தம்பிக்கு. அடுத்து நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவால் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார்? இவ்வாறு எழுதியது அறிஞர் அண்ணா. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் என்று ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கலிங்கத்து பரணி, திருக்குறள், கம்பராமாயணம், குறுந்தொகை. அறிஞர் அண்ணாக்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. டிஎன்பிசியில் நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். அடுத்து, அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005, 4, 3, 6. தமிழ் பீடம் என்னும் இதழில் அண்ணாவின் கவிதைகள் வெளிவந்த ஆண்டு 2005. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். திரை உலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? அறிஞர் அண்ணா, கவிஞர் கண்ணதாசன், டாக்டர் மு வரதராசனார், கவிஞர் சுரதா. திரை உலக அகத்தியர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுக்கு உரிய சிறப்பு பெயர் திரை உலக அகத்தியர். அடுத்து பாருங்கள், ஒரு கொஸ்டின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே இப்படி கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார், பெரியார், அண்ணாதுரை, மு வரதராசனார். சரியான விடை அண்ணாதுரை. அறிஞர் அண்ணாவுக்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. அடுத்ததும் சேம் கொஸ்டின் தான். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. யார் கூற்று? பேரறிஞர் அண்ணா. அடுத்தது அதே கொஸ்டின். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணி. டிஎன்பிசியில் பல தடவை ரிப்பீட்டான கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். சரியான விடை அறிஞர் அண்ணா. டிஎன்பிசியில் அறிஞர் அண்ணா கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டினே தான் கேட்டுட்ருப்பாங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா அண்ணா பற்றிய கேள்விகளுக்கு சரியாக ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து பாருங்கள். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர்.
நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர் வந்து அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தது. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். சரியான விடை வந்து அறிஞர் அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார்? சரியான விடை வந்து CN அண்ணாதுரை. 1942ஆம் ஆண்டு வந்து திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழை தொடங்கியவர் வந்து CN அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க. திராவிட நாடு என்னும் வார இதழை வெளியிட்டவர் அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்க. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என யார் கூறியது? கூறியது வந்து CN அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாருடைய காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது? சரியான விடை வந்து CN அண்ணாதுரை காலம். CN அண்ணாதுரை காலத்தில் தான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1 3 கிலோ டேஸ் வழங்குவது. அண்ணாதுரை வந்து செயல்படுத்துறதுக்காக ஆர்வமாக இருந்த வந்து யோசனை என்ன அப்படின்னா ₹1 வந்து 3 கிலோ அரிசி வந்து வழங்குவது. சரியான விடை வந்து ₹1 3 கிலோ அரிசி வழங்குவது. அடுத்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் CN அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறு. சரியான விடை வந்து ஆனந்த போதினி. CN அண்ணாதுரை எழுதிய நூல்கள் வந்து ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்கவாசல். ஆனந்த போதினி படைப்பு வந்து நாகவீடு முனுசாமி முதலியார் எழுதியது. அடுத்து அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும். அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக இருந்தார். அது சரி. விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். அதுவும் சரி. முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். இது தவறு. அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் BC MBC DNC மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டேஸ் ஆகும். சரியான விடை வந்து பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார்? ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். திராவிட நாடு என்னும் அரசியல் இதழின் ஆசிரியர் வந்து CN அண்ணாதுரை அவர்கள். அடுத்து பொறுத்துக்க டைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம் வந்து எழுதியது வந்து வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் வந்து அண்ணா எழுதியது. தாலாட்டு. தாலாட்டு வந்து தெரியும் எல்லாருக்கும், ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடிமுடி கோகிலம் என்ற பட்டத்தை KP சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர். KP சுந்தராம்பாளுக்கு கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து CN அண்ணாதுரை. கீழ்கண்டவற்றுள் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தார். அது சரி. நம்ம ஆல்ரெடி ஒரு சட்டம் பார்த்தோம். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். அதுவும் சரி. அறிஞர் அண்ணா தான் சென்னை என்னும் பெயரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றினார். 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. அதுவும் சரிதான். 1969 தான் 2ஆம் உலக தமிழ் மாநாடு. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. இதுவும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி. கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் யார் 1968ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? நாம் ஆல்ரெடி பார்த்தோம். 1968 வந்து அறிஞர் அண்ணா வந்து சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தவர் யார்? 1969 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது வந்து தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தவர் வந்து CN அண்ணாதுரை.
ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின். படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ராஜாஜி, காமராஜ், CN அண்ணாதுரை. படியரசு திட்டம் தொடங்கியது CN அண்ணாதுரை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார்? காமராசர், ஈவேகி சம்பத், கலைஞர் மு கருணாநிதி, CN அண்ணாதுரை. சரியான விடை CN அண்ணாதுரை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் CN அண்ணாதுரையார். CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார்? பேரறிஞர் CN அண்ணாதுரை, கலைஞர் மு கருணாநிதி, டாக்டர் MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன். திராவிட மாவோ பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவைகளில் தமிழக அரசியலில் எது அண்ணாவின் கொள்கை ஆகும்? அண்ணாவின் கொள்கைகள் தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுயாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, விஞ்ஞான சோசலிசம். இது எல்லாம் அறிஞர் அண்ணாவின் கொள்கை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திராவிட நாடு என்னும் இதில் யார் 1942 வெளியிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை CN அண்ணாதுரை. கத்தியை தீட்டாதே, உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. சரி. 2010 ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. 2010. கரெக்ட். கூச்சும் சரி, காரணமும் சரி. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். CN அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். அடுத்து முக்கியமான கொஸ்டின். CN அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க. வேலைக்காரி, ஓர் இரவு, நீதி தேவன் மயக்கம், நல்ல தம்பி. வேலைக்காரி எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஓர் இரவு குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். நீதி தேவன் மயக்கம் இராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நல்ல தம்பி. நல்ல தம்பி மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல். அடுத்த கொஸ்டின். நீதி கட்சியில் CN அண்ணாதுரை டேசம் ஆண்டு சேர்ந்தார்? நீதி கட்சியில் CN அண்ணாதுரை சேர்ந்த ஆண்டு கிபி 1935. அடுத்த கொஸ்டின். மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார்? மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது 1969 ஆண்டு. பெயர் மாற்றியது அண்ணாதுரை. 1967 ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். 1967 இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முக்கியமானது. CN அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? CN அண்ணாதுரைக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அடுத்து திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் யார்? திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் CN அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ் வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நீதி தேவன் மயக்கம். நீதி தேவன் மயக்கம் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ரோமாபுரி ராணிகள் CN அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் யார்? நல்ல வரலாறுகளை படித்தாதான் இளம் உள்ளத்திலே ஒரு முறுக்கு ஏற்படும் அப்படின்னு கூறியது பேரறிஞர் அண்ணா. அடுத்து CN அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார்?
வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் வந்து கோவிந்தசாமி. அடுத்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். சிஎன் அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எது? சரியான விடை வந்து காஞ்சிபுரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து பேரறிஞர் அண்ணா சார்ந்த கொஷின்ஸ் பார்த்தோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.